ஸோ 16th என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 4 kg ஆனியன், 3 kg வீட்டு, ஸோ 2 kg ரைஸ், இதெல்லாம் சேர்த்து 60 rupeesன்றாங்க. அப்புறம் அதே மாதிரி 2 kg ஆனியன், 4 kg வீட்டு, 6 kg ரைஸ் வந்து 90 rupees. அடுத்து 6 kg ஆனியன், 2 kg வீட் அண்ட் 3 kg ரைஸ் வந்து 70 rupees சொல்றாங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ முதல்ல ஒன்னொன்னு 1 kg ஆஃப் ஆனியன், 1 kg வீட் அண்ட் 1 kg ரைஸ், இதை மட்டும் நம்ம முதல்ல எடுத்துக்கணும். ஓகே, ஸோ let 1 kg cost of 1 kg onion. So let cost of 1 kg onion equal to rupees X and cost of 1 kg wheat equal to rupees Y. அடுத்து cost of 1 kg wheat rice. So rice equal to rupees. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணுங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க, 4x plus 3y plus 2z equal to 60. அடுத்து 2x plus 4y plus 6z equal to 90. அடுத்து 6x plus 2y plus 3z equal to 7. அவ்வளவுதான். இது நீங்க ஃப்ரேம் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இதுக்கப்புறம் நீங்க எப்பயும் போடுற மாதிரி தான். நீங்க என்ன கண்டுபிடிக்கணும், இதுல முதல்ல ax equal to b ஃபார்ம்ல எழுதணும். ஸோ ax equal to b. ஸோ aன்றது ஸோ 4 a is equal to 4 3 2, அடுத்து 2 4 6, அடுத்து 6 2 3. ஓகே, அடுத்து எக்ஸ்ன்றது ஸோ எக்ஸ் ஒய், அடுத்து பின்றது 60 ஸோ 90 ஸோ 70. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது அதே கான்செப்ட் தான். இதுக்கப்புறம் நீங்க என்ன ஃபைன் பண்ணணும், எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் இன்டு பி. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் இன்டு பினா ஸோ ஃபர்ஸ்ட் ஃபைன் பண்றது 1 by determinants of A into adjoint of A into B கண்டுபிடிக்கணும். ட்ரை பண்ணணும் பார்க்கலாம் நீங்களே. அதுக்காக ஆன்சர் வந்திருக்கு அந்த கொஸ்டின் போட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மிஸ்டேக் பாருங்க, ப்ரூவ் தட் ஸோ 3x3 டிட்டர்மினன்ட் ஒன்று கொடுத்து ஸோ இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் தீட்டான்னு சொல்றாங்க. தட் மீன்ஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் தீட்டானா ஸோ அது டிட்டர்மினன்ட்ஸ் வேல்யூ ஃபைன் பண்ணும்போது நமக்கு தீட்டா வரக்கூடாது. ஸோ அதுதான் இண்டிபெண்டன்ட் ஆஃப் தீட்டான்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ 10 years. So first question. Okay, so determinants is equal to so x sin theta cos theta, அடுத்து minus sin theta minus x அடுத்து 1, அடுத்து cos theta அடுத்து 1 அடுத்து x. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது என்ன ஃபைன் பண்ணணும், ஸோ இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் தீட்டான்றாங்க. இப்போ நீங்க என்ன பண்ணுது, முதல்ல எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணி வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா வராமல் இருந்ததுன்னா இண்டிபெண்டன்ட் ஆஃப் தீட்டா. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, ஸோ எக்ஸ் இன்டூ ஈக்குவல் டு சாரி எக்ஸ் இன்டூ அந்த காலம் அந்த ரோ போயிடும், ரிமைனிங் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1, அடுத்து மைனஸ் சைன் தீட்டா. ஸோ அதோட காலம் அதோட ரோ போயிடும். ஸோ மைனஸ் எக்ஸ் சைன் தீட்டா, அடுத்து மைனஸ் காஸ் தீட்டா, அடுத்து பிளஸ் காஸ் தீட்டா இன்டூ மைனஸ் சைன் தீட்டா. ஓகே, ஸோ ஏற்கனவே ஒரு மைனஸ் வரும். ஸோ மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ், ஸோ பிளஸ் எக்ஸ் காஸ் தீட்டா. ஓகே, ஸோ இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஸோ மைனஸ் எக்ஸ் கியூப், அடுத்து மைனஸ் எக்ஸ், அடுத்து மைனஸ் இன்டூ மைனஸ் ஸோ பிளஸ் எக்ஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா, அடுத்து மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் சைன் தீட்டா,
காஸ் தீட்டா அடுத்து மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா அடுத்து பிளஸ் எக்ஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகே, ஸோ இப்போ இதில் என்ன கேன்சல் இருக்கு? ஸோ பிளஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா கேன்சல். ஓகே, ஸோ ரிமைனிங் வந்து மைனஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ். இது ரெண்டுத்துலேயும் உங்களுக்கு என்ன இருக்கு? எக்ஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இது ரெண்டுத்துலேயும் எக்ஸை வெளியே எடுத்துட்டோம்னா ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ அப்போ மைனஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ். ஓகே, ஸோ இப்போ இதுக்கும் கேன்சல். அப்போ ரிமைனிங் என்ன மட்டும் இருக்கு? மைனஸ் எக்ஸ் கியூப் மட்டும் இருக்கு. ஓகே, ஸோ அப்போ நமக்கு என்னது? இண்டிபெண்ட் ஆஃப் தீட்டா அப்படின்னா ஆன்சர் வந்து எனக்கு வித் ரெஸ்பெக்டிவ் தீட்டால வரல அப்படின்னா தட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் தீட்டா. வித் ரெஸ்பெக்டிவ் தீட்டால வந்ததுன்னா டிபெண்ட் ஆஃப் தீட்டா. ஓகே, ஸோ therefore which is independent of theta. புரியுதா பாருங்க. ஸோ இதுதான் டிட்டர்மினன்ஸ். ஸோ டிட்டர்மினன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? ஸோ காஸ் ஆல்பா இன்டூ காஸ் பீட்டா. அப்போ என்ன ஆயிடும்? அந்த பர்டிகுலர் காலம் அந்த ரோ போயிடும். ரிமைனிங் என்ன இருக்கு? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும், இது ரெண்டையும் மல்டிப்ளை. ஸோ இன்டூ ஸோ காஸ் ஆல்பா இன்டூ காஸ் பீட்டா minus 0. Okay, so next minus, so minus cos alpha into sin beta. Okay, so அதோட காலம் அதோட ரோ போயிடும். அப்ப ரிமைனிங் என்ன இருக்கும் உங்களுக்கு? மைனஸ் sin beta into cos alpha அடுத்து மைனஸ் 0. ஏன்னா 0 into anything 0. அடுத்து பிளஸ், பட் பிளஸ் இங்க என்ன இருக்கு? மைனஸ் இருக்கு. ஸோ அப்போ மைனஸ் sin alpha into அந்த காலம் அந்த ரோ போயிடும். ரிமைனிங் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ மைனஸ் sin alpha into sin beta into sin beta. So sin square beta. Okay. Next minus sin alpha into cos beta into cos beta. So cos square. இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும் உங்களுக்கு? ஸோ காஸ் ஆல்ஃபா இன்டூ காஸ் ஆல்ஃபா, ஸோ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இன்டூ காஸ் ஸ்கொயர் பீட்டா. ஓகே, இது 0 ஆயிடும். அடுத்து மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் cos alpha into cos alpha cos square alpha sin square beta. அடுத்து வந்து உங்களுக்கு என்ன ஆயிடும்? 0. ஓகே, அடுத்து மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் sin alpha into sin alpha sin square alpha sin square beta. அடுத்து இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் sin alpha into sin alpha sin square alpha into cos square beta. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன காமன் எடுக்கலாம்னு பாருங்க. சரி, இங்க ஒரு காஸ் ஸ்கொயர் ஆல்பா, இங்க ஒரு காஸ் ஸ்கொயர் ஆல்பா, ரெண்டுத்துலயும் காமன். அடுத்து இங்க என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா, இங்க ஒரு சைன் ஸ்கொயர் ஆல்பா, இங்க ஒரு சைன் ஸ்கொயர் ஆல்பா. அப்போ காஸ் ஸ்கொயர் ஆல்பா காமனா எடுத்துக்கணும். ஸோ காஸ் ஸ்கொயர் பீட் பிளஸ் சைன் ஸ்கொயர் பிளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்பா எடுத்தீங்கன்னா சைன் ஸ்கொயர் பீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ இதோட வேல்யூ உங்களுக்கு 1, இதோட வேல்யூ 1. அப்போ காஸ் ஸ்கொயர் ஆல்பா இன்டூ 1 பிளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்பா இன்டூ 1. அப்போ என்ன கிடைக்கும்? ஸோ காஸ் ஸ்கொயர் ஆல்பா பிளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்பா. Again cos square alpha plus sin square alpha equal to like that.
புரியுதா? ஸோ ஏ இன்வெர்ஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ ஏ இன்வெர்ஸ் ஓகே. ஸோ 3 minus 1 plus 1 minus 15 6 minus 5 அடுத்து 5 minus 2 அடுத்து b. ஸோ bன்றது 1 2 minus 2 minus 1 3 0 0 minus 2. ஓகே. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது ஃபைன் பண்ண வேண்டியது ஏபி ஹோல் இன்வெர்ஸ். எப்படின்னு மாடல் தான் சொல்ல போறேன், நீங்க தான் போட போறீங்க. லிசன் பண்ணுங்க. ஸோ ஏபி ஹோல் இன்வெர்ஸோட உங்களுக்கு என்ன வரும்? பி இன்வெர்ஸ் இன்டூ ஏ இன்வெர்ஸ். இப்போ ஏ இன்வெர்ஸ் எனக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ முதல்ல நீங்க என்ன ஃபைன் பண்ணும்? அப்ப பி இன்வெர்ஸ் ஃபைன் பண்ணும். பி இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது? 1 by determinants of B into adjoint of B. ஓகே. முதல்ல பி இன்வெர்ஸோட வேல்யூ என்ன வருதுன்னு கண்டுபிடிக்கும். அப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் பி கண்டுபிடிக்கணும். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியா கோஃபேக்டர் கண்டுபிடிச்சு அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்து அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும். பிக்கு டிட்டர்மினன்ஸ் கண்டுபிடிக்கணும். முதல்ல பி இன்வெர்ஸோட ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லுங்க. அந்த பி இன்வெர்ஸ் ஃபைன் பண்ணிட்டீங்கன்னா ஏ இன்வெர்ஸோட ஆன்சர் ஏற்கனவே தெரியும். அதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண ஆன்சர். ஓகே. பி இன்வெர்ஸ் என்ன வருது போடுங்க நீங்களே. பி இன்வெர்ஸோட ஆன்சர் என்ன வருது? ஸோ டிட்டர்மினன்ஸ் ஆஃப் பி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வரும்? ஸோ 1 இன்டூ ஸோ 3 மைனஸ் 0 அடுத்து மைனஸ் 2 இன்டூ அடுத்து மைனஸ் 1 மைனஸ் 0 அடுத்து அகெயின் மைனஸ் 2 இன்டூ ஸோ 2 மைனஸ் 0. ஸோ மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 3 பிளஸ் 2 மைனஸ் 4. ஸோ Sir, 1 சொல்லுப்பா. sir, third one final answer வந்து 9 minus 3 5 minus 2 1 0 1 0 2. கரெக்டுப்பா. ஸோ டிட்டர்மினன்ஸ் ஆஃப் பி கண்டுபிடிச்சிட்டு வரும். அட்ஜாயிண்ட் ஆஃப் பி ஃபைன் பண்ணுங்க. அட்ஜாயிண்ட் ஆஃப் பியோட ஆன்சர் என்ன வருதுப்பா? யாராவது சொல்லுங்க இதுக்கு ஆன்சர். So 3 2 6 1 1 2 2 2 5. So 3 2 6 1 1 2 so 2 2 5. Okay, இந்த ஆன்சர் வருதான்னு பாருங்க. இப்போ இதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ 1 by determinants of b. Determinants of b என்னது? 1 by 1 1 தான். இன்டூ adjoint of b என்னது? ஸோ 3 2 6 ஸோ 1 1 2 ஸோ 2 2 5. ஓகே. ஸோ இதுதான் b inverse. ஸோ அப்போ ab the whole inverse is equal to b inverse into a inverse. ஸோ ab the whole inverse equal to b inverse into a. So b inverse வந்து 3 2 6 1 1 2 so 2 2 5 into a inverse. So a inverse அப்படின்றது so 3 minus 1 1 அடுத்து minus 15 6 minus 5 அடுத்து 5 minus 2. ஓகே. ஸோ அவ்வளோதான். இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன ஆன்சர் வருதுப்பா? 9 minus 30 plus 30 அடுத்து minus 3 plus 12 minus 12 அடுத்து 3 minus 10 plus 12. Okay, so next again 3, so minus 15 plus 10
அடுத்து so -1 plus 6 minus 4 அடுத்து 1 minus 5 plus 2. Okay, so last to the third row first column, so 6 minus 30 plus 25 அடுத்து -2 plus 12 minus 10 அடுத்து 2 minus 10 plus 10. Okay, so இது எல்லாத்தையும் சிம்பிளை பண்ணுங்க. So 9 அடுத்து -15 plus 12, so -3 அடுத்து 15 minus 10 5 அடுத்து 3 minus 15 minus 12, so plus 10 minus 2 அடுத்து 6 minus 5 1 அடுத்து 5 minus 5 0 அடுத்து 31 minus 31 minus 12 plus 12 again 0 to 2. That's okay. Doctor sir. So fifth question என்ன கொடுத்திருக்காங்க? So x y x plus y அடுத்து y x plus y x அடுத்து x plus y so x so y expand பண்ணுங்க one by one. So முதல்ல first row x into இதையும் multiply பண்ணும். So x plus y into y minus x into x, so x square first அடுத்து minus y into, so அந்த column அந்த row விட்டுருங்க. Okay, அடுத்து remaining multiply பண்ணீங்கன்னா so y square அடுத்து minus x into x plus y. Okay, அடுத்து plus x plus y into, so remaining ரெண்டையும் multiply பண்ணுங்க. So yx minus x plus y the whole square. Okay, so இப்போ simplify பண்ணுங்க பார்க்கலாம். bracket உள்ள simplify பண்ணுங்க என்ன ஆகும். So first x into, so first இதை multiply பண்ணுங்க. xy plus y square minus x square minus y into, so y square minus x square minus xy அடுத்து plus x plus y into xy minus, so a plus b the whole square. Okay, so x square minus y square minus 2x, ஏன்னா இங்க minus வெளியே இருக்கு. Okay, so minus x square minus y square minus 2x square. இப்போ இது எல்லாத்தையும் சிம்பிளை பண்ணீங்கன்னா, ஸோ இப்போ இங்கே இதை சிம்பிளை பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்து போனால் உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக போகும். ஸோ இங்கே xy வந்துருச்சு, இங்கே minus 2xy வந்துருச்சு. அப்போ இதை ரெண்டையும் சிம்பிளை பண்ணீங்கன்னா xy minus 2xy minus xy, ஏன்னா 1 minus 2 என்னது உங்களுக்கு minus 1. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க அவ்வளோதான். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்? ஸோ x into x, ஸோ x square y plus xy square minus x cube minus y cube, so minus into minus plus x square y minus into minus plus xy square. Okay, இப்போ இங்க x plus y இருக்கு. சொல்லுப்பா. சரி, இங்க நம்ம வந்து xy plus y square minus xy காமனா சார் எங்கப்பா? எல்லாத்துலயுமே. அதை காமனா எடுத்துறேன்றீங்களா? ஆமா சார். எடுத்துக்கோங்க, காமனா எடுத்தும் போடலாம். எப்படி போட்டாலும் அதே ஆன்சர் தான் வரும். ஓகே, ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஸோ ஃபர்ஸ்ட் இங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய், ஸோ மைனஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர், சாரி மைனஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் அடுத்து மைனஸ்
x square y அடுத்து again minus x square y அடுத்து minus y cube இங்க ஒரு x இருக்கு இங்க ஒரு x cube விட்டுட்டோம்ல ஸோ இங்க minus x cube அடுத்து minus y cube அடுத்து இதை மல்டிப்ளை பண்ணும்போது minus xy square ஓகே ஸோ இது ஃபுல்லாவே இதை சிம்ப்ளை பண்ணி மைனஸ் xy போட்டாச்சு இந்த மைனஸ் xy கூட தான் நம்ம x plus y மல்டிப்ளை பண்ணோம் ஓகே ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுங்க ஸோ சிம்ப்ளிஃபை பண்ணா என்ன வரும் x square y plus x square y x square y வேற ஏதாவது x square இங்க ஒரு x square இருக்கு கேன்சல் அகைன் திருப்பி அவ்வளவுதானா xy square ஸோ பிளஸ் xy square மைனஸ் xy square அவ்வளவுதானே மைனஸ் xy square ஓகே அடுத்து x square y இங்க ஒரு x square y இருக்கு பிளஸ் x square y மைனஸ் x square y ஓகே அப்புறம் இங்க ஒரு xy square இருக்கு இங்க ஒரு xy square இருக்கு ஸோ கேன்சல் ஓகே ஸோ அப்போ ரிமைனிங் என்னென்ன வரும் உங்களுக்கு ஸோ மைனஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் கியூப் ஸோ மைனஸ் 2x கியூப் அடுத்து இங்க ஒரு மைனஸ் ஒய் கியூப் மைனஸ் ஒய் கியூப் ஸோ மைனஸ் 2y கியூப் இப்போ இது ரெண்டுத்துல என்ன காமனா இருக்கு ஸோ மைனஸ் 2ன்றது காமனா இருக்கு வெளியே எடுத்துடுறோம் ஸோ மைனஸ் 2 வெளியே எடுத்துட்டோம்னா எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப் அவ்வளோதான் புரியுதா பாருங்க சிக்ஸ்த் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ எல்லாமே ஒன்னா 1 அடுத்து எக்ஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் அடுத்து எக்ஸ் அடுத்து ஒய் ஒய் எக்ஸ் பிளஸ் ஒய் so normal multiplication so first 1 into x plus y the whole square minus xy அடுத்து minus x into so x plus y அடுத்து minus y அடுத்து plus y into x minus x plus y okay so multiply பண்ணீங்கன்னா என்ன வரும் x plus y the whole square so x square plus y square plus 2xy minus xy அடுத்து மைனஸ் இங்க பிளஸ் ஒய் மைனஸ் ஒய் இங்கே கேன்சல் பண்ணிடலாம் ஸோ அப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அடுத்து இங்கேயும் பிளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் பண்ணிடலாம் அப்போ என்ன வரும் பிளஸ் ஒய் இங்க மைனஸ் ஆயிடும் நான் லிசன் பண்ணுங்க இங்க என்ன ஆகும் மைனஸ் எக்ஸ் வரும் இங்க மைனஸ் ஒய்னு வரும் ஏன்னா இங்க மைனஸ் பிராக்கெட்ல இருக்கு ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் ஒய் ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஓகே ஸோ அப்போ என்ன கேன்சல் ஆயிடும் x square cancel y square cancel so 2xy minus xy xy